மா ஏம்மா எங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை? அவங்க பையனாந்ததுக்கு அவங்க சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. எனக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவா? அது ஏமா பொண்ணுங்களுக்கு மட்டும் இப்படி? பசங்களுக்கு மட்டும் பெத்தவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பிறந்ததுல இருந்து அவங்க சாகுற வரைக்கும் கூடவே இருக்காங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் 18 வயசு 20 வயசு ஆனா போதும், வீட்டை விட்டு யாரோ பெத்த புள்ள மாதிரி அனாதியா ஏதோ ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நீங்க கல்யாணம்ன்ற பேர்ல. ஆனா இங்க எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது. எங்களுக்கு யாரு இருக்கா? நான் சாப்பிட்டியா இல்லையா, ஏன் இப்படி இருக்க, என்ன பண்ற ஏது பண்றன்னு கேக்குறது கூட ஒரு நாதி இல்லம்மா இந்த வீட்டுல. இது உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சா இது எங்க நாங்க சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதையும் எங்களால சொல்ல முடியாம இப்படி தனியா வந்து புலம்பிடு அழுது தீக்கிறதே பொண்ணுங்களோட நிலைமையா போச்சேம்மா. ஏமா எங்களுக்கு மட்டும் இப்படி? யாருமா இந்த கல்யாணத்தை கண்டுபிடிச்சது? பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஏதாச்சும் இது இருக்காமா, சட்டம் இருக்காமா? யாருமா இந்த கட்டமைப்பை உருவாக்குறது? ஆம்பளைங்க மட்டும் எத்தனை வருஷம் வீட்டுல இருந்தாலும் ஏன் வீட்டுல இருக்கான்னு கேக்குறதில்ல. ஆனா நாங்க ஒரு 25 வயசுக்கு மேல வீட்டுல இருந்தாலும் ஏன் உங்க பொண்ணு கொண்டு வீட்டுல இருக்கா, ஏன் வீட்டுல வச்சிருக்கீங்க, ஏன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு 1008 கேள்வியை கேட்டு கேட்டு எங்களுக்கு கல்யாணம்ன்ற ஒன்றத்தை பண்ணி வச்சுட்டு இப்படி தனியா பழ வச்சு புலம்ப வச்சு பாக்குறதே இந்த சமூகத்துக்கு வேலையா போச்சேம்மா. அது ஏமா உங்களுக்கும் பெத்தவங்க உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது? நாங்க இருக்கிறது உங்களுக்கு என்னமா பாரம்? வீட்டுல நாங்க இருக்கிறது உங்களுக்கு, நாங்களும் நீங்க பெத்த புள்ளதானம்மா. வீட்டுல நாங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்னம்மா பாரம்? யாருமா இந்த கல்யாணத்தை கண்டுபிடிச்சது? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கணுமா, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த பாத்திரம் பண்டம் நகை நெட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறத விட ஒரு வீடு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டீங்களன்னா அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, உங்க வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தையில இருந்தாவது நாங்க தப்பிச்சுக்குவோமா. கடைசி வரைக்கும் என் வீட்டுல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமா. ஆனா எனக்கு வந்து நிலைமை என் பொண்ணுக்கு வர விட மாட்டோமா, என் பொண்ணுக்கு வர விட மாட்டேன்.